ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வை கண்டு ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வளவு அஞ்சுகின்றன? என்ன நடக்க போகின்றது? வணக்கம் நண்பர்களே, நான் RM ராம். ஈரான் தொடர்பான மிக முக்கியமான தகவல்களின் செய்தி தொகுப்பு. மத்திய கிழக்குல மீண்டும் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கட கண்ணுக்கு தெரியல. ஆனால் இந்த முறை அந்த புயல் ஏவுகணைகளின் சத்தத்தோடு வரப்போவதில்லை, மாறாக ஒரு அசாதாரண அமைதியோடு வரக்கூடும் என்று இந்த ராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகவும் ஒரு நழுவலான நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஈரான் தலைமைத்துவமும் தாங்கள் எந்த ஒரு மோதலுக்கும் தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் உலகின் பல ஊகங்கள் பேசாத ஒரு முக்கிய கேள்வி தற்போது எழத் தொடங்கி இருக்கிறது. ஈரான் உண்மையில என்ன விடயத்தை திட்டமிட்டு வருகின்றது? பலரின் கவனம் ஏவுகணைகள், ட்ரோன்கள், விமான தாக்குதல்கள் போன்றவற்றில் இருக்கின்றது. ஆனால் சில ராணுவ நிபுணர்கள் கூறுவது இன்னும் ஒரு கதை. ஒரு நவீன ராணுவம் வெறும் ஆயுதங்களால் மட்டும் இயங்குவதில்லை. அது வெடிபொருள், எரிபொருள், உணவு, வெடிமருந்துகள், மருத்துவ பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்கள், தளபாட விநியோக அமைப்புகளின் மீது முழுமையாக சார்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ரோம பேரரசு முதல் நெப்போலியன் வரை, ஹிட்லருடைய வெட்மார்க் படைகள் வரை அனைவரும் ஒரு கட்டத்தில தளபாட விநியோகத்தின் பலவீனத்தால் தான் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே பலவீனத்தை இப்போது ஈரான் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதுதான் தற்போது விவாதமாக மாறியிருக்கிறது. ஈரானின் புரட்சிகர காவல் படையின் ஒரு மூத்த ஆலோசகர் ஈரான் தொடர்ந்து 2 ஆண்டுகள் வரை தினசரி தாக்குதல்களை நடத்தும் திறனை கொண்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். இந்த கூற்று உண்மையா என்பது தனி விவாதம். ஆனால் முக்கியமானது என்னவென்றால், ஈரான் கடந்த மாதங்களில் தனது ஏவுகணை தாக்குதல்களின் மூலம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைப்புகளை தொடர்ந்து சோதித்து வந்துள்ளது என்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை ஈரான் நிகழ்த்தி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கின்றது. இதனால் அமெரிக்கா பல விமானங்களை இழந்திருக்கின்றது. விமான ஊடுபாதைகள் மிகப்பெரிய சேதங்களை சந்தித்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பல இடங்களில் ரேடார் நிலையங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் ஈரான் மிக கவனமாக கண்காணித்திருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இப்போது கேள்வி என்ன? ஈரான் ஏவுகணைகளை நேரடியாக ராணுவ தளங்கள் மீது அல்லாமல் இஸ்ரேலினுடைய தளவாட அமைப்புகள் மீது திருப்பினால் என்ன நடக்க போகின்றது? ஈரானின் முக்கிய 3 துறைமுகங்கள் ஹைபா, அஸ்டாட் மற்றும் எய்லாட் வெளிநாடுகளிலிருந்து வரும் ராணுவ பொருட்கள், எரிபொருட்கள் மற்றும் வெடிமருந்துகளின் முக்கிய நுழைவாயில்கள் இவைதான். ஈரான் இந்த துறைமுகங்களில் உள்ள கிரேன்கள், எரிபொருள் இறக்கும் வசதிகள், ரயில் இணைப்புகள் மற்றும் சரக்கு கிடங்குகளை துல்லியமாக தாக்க முடிந்தால் என்ன நிலைமை உருவாக போகின்றது? அப்போது அமெரிக்கா எத்தனை கப்பல்களை அனுப்பினாலும் அந்த பொருட்களை இறக்குவதில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க கூடும். இதுதான் ஆய்வாளர்கள் கூறும் முதல் கட்ட உத்தி. 2வது கட்டம் இன்னும் முக்கியமானது. இஸ்ரேலின் முக்கிய சாலை பாலங்கள், ரயில் பாலங்கள், நெடுஞ்சாலை, மேம்பாட்டு பாலங்கள் மற்றும் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்கள் இவை சேதமடைந்தால் ராணுவ பொருட்கள் நாட்டின் உட்பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு நகர்வது மிக கடினமான ஒரு விடயமாக அமையும். ஒரு பாலம் உடைந்தால் அதன் மேல் செல்லும் வாகனங்கள் மட்டுமல்ல, அந்த வழித்தடத்தை பயன்படுத்த வேண்டிய ஆயிரக்கணக்கான வாகனங்களும் முடக்கப்படும் என்பது ஈரான் திட்டமிடுகின்ற அடுத்ததாக இருக்கலாம். இந்த திட்டத்தில் ஈரானினுடைய 3வது கட்டம் இன்னும் ஆபத்தானது. இஸ்ரேலின் ரகசிய தளவாட கிடங்குகள், வெடிமருந்து களஞ்சியங்கள், எரிபொருள் சேமிப்பு வசதிகள், ராணுவ இருப்பு மையங்கள். சமீபத்தில் தாக்குதல்களில் இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொள்ளாத சில வசதிகள் கூட தாக்கப்பட்டுள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டியதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. இவற்றை மிக துல்லியமாக ஈரான் தாக்கி இருக்கின்றது. இதன் மூலம் ஈரான் பல ஆண்டுகளாக உளவு தகவல்களை சேகரித்திருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்காவின் முக்கிய மாற்று திட்டம் என்ன? வான்வழி விநியோகம். C-17 குளோப் மாஸ்டர் மூலம் அல்லது C-5 கேலக்சி போன்ற பெரிய சரக்கு விமானங்கள் மூலம் அவசர பொருட்களை அனுப்புவது. ஆனால் அதற்கும் ஒரு பெரிய சிக்கல் இருப்பதை அறிய வேண்டும். இந்த விமானங்களுக்கு நீளமான மற்றும் பாதுகாப்பான ஓடுதளங்கள் தேவை. ஓடுதளங்கள் சேதமடைந்தால் விமானங்களை தரையிறக்க முடியாது. பென்கூரியன் விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்கள் முடக்கப்பட்டால் அமெரிக்காவின் அவசர உதவிகளும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாக்கப்படும் என்பது உண்மை. இது ஈரானினுடைய மிகப்பெரிய திட்டங்களாக இருக்கலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது அஞ்ச தொடங்கி இருக்கின்றது.
இதனால் தான் சில ராணுவ நிபுணர்கள் எதிர்கால போர்கள் வெறும் ஏவுகணை தாக்குதலால் மட்டும் தீர்மானிக்கப்படாது என்று கூறுகின்றனர். மாறாக யார் எதிரியினுடைய தளவாட அமைப்புகளை முடக்குகின்றார்கள் என்பதே முக்கியமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இருப்பினும் ஒரு விஷயத்தை மறக்க கூடாது, இது ஒரு சாத்தியக்கூறு அடிப்படையிலான ராணுவ பகுப்பாய்வு மட்டுமே. ஈரான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற உறுதியான ஆதாரம் இப்போது இல்லை. மேலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இரண்டு பக்கத்திலும் இந்த போரை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் வரலாறு எதை சொல்கிறது? ஒரு நாடு பல ஆண்டுகள் உளவு தகவல்களை சேகரித்து ஒரு குறிப்பிட்ட திறனை உருவாக்கி இருந்தால் அந்த திறன் எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட வாய்ப்பு எப்போதும் இருக்கும் என்பதுதான். அதனால் தான் வாஷிங்டன், டெல் அவிவும் தற்போது மிகவும் கவனமாக சூழ்நிலையை கண்காணித்து வருகின்றன. அது மட்டுமல்ல, ஏவுகணைகள் மட்டுமல்ல, துறைமுகங்கள், பாலங்கள், ரயில் பாதைகள், எரிபொருள் கிடங்குகள் மற்றும் தளவாட அமைப்புகளே அடுத்த மோதலின் உண்மையான போர்க்களமாக மாற இருக்கின்றதாக நம்பப்படுகின்றது. இதுதான் இன்று உலகின் சில முக்கிய ராணுவ ஆய்வாளர்கள் முன்வைக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த பகுப்பாய்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஈரான் உண்மையில் ஒரு நீண்டகால தளவாட முடக்க உத்தியை திட்டமிடுகின்றதா, அல்லது இது வெறும் ராணுவ ஆய்வாளர்களினுடைய ஊகங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த மாதிரியான ஆழமான புவிசார் அரசியல் மற்றும் ராணுவ பகுப்பாய்வுகளை தொடர்ந்து பார்க்க எங்களுடைய உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா நிச்சயமா காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி மற்றவர்களுக்கும் சென்று சேரக்கூடியதாக இருக்கும். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இதே மாதிரியான முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்புகளை உடனடியாக அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. நோட்டிபிகேஷனா என்னுடைய செய்திகள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். இவ்வளவு நேரம் தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் கணினி வழியாக நம்மோடு இணைந்திருந்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு சந்திக்கின்றேன். வணக்கம்.